திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தொழிலாளர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்த நிலையில் மேலும் சில தொழிலாளர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்த இளம்பெண்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயதான ஜூமானி ஜுவாங், 20 வயதான மாலோதே ஆகியோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆலை உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இறால் பதப்படுத்தும் ஆலை உரிமையாளர்களான மோகன், ஜோசப் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை. அமோனியா கசிவு சம்பவம் தொடர்பாக 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 105 மற்றும் பிரிவு 125A ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமோனியா கசிவால் 2 இளம்பெண்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு ஆளுநர் அருளேகர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தைரியம், வலிமை கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். துயரகரமான செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்றும் கூறியுள்ளார். வாயு கசிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அவர்களின் உடலை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி அரசு செலவில் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அமோனியா வாயு கசிவால் தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரிக்க விசாரணை குழு அமைத்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அமோனியா கசிவு சம்பவம் தொடர்பாக 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து 142 தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 50 பெண்கள் உட்பட 142 தொழிலாளர்களும் பாதுகாப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு. சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அமோனியா கசிவால் பலரின் நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுக்கு பின் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். ரசாயன வாயு பயன்படுத்தும் ஆலைகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் ராஜ்மோகன் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். உயர்மட்ட சிகிச்சை வழங்க முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொண்டு வரும்போதே ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற உயர்மட்ட சிகிச்சையை தரும்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். அதன்படி மருத்துவர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அனைவருமே அந்த 7 பேரையும் காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டது.
அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட அனைவரும் வடமாநில தொழிலாளர்கள் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்த ஆலையில் வாயு கசிவு கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் வட இந்திய தொழிலாளர்கள், ஒரிசா, அஸ்ஸாம் போன்ற பகுதியை சார்ந்தவர்கள் தான். அவர்களினுடைய அந்த விவரங்கள், விலாசங்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களை தொடர்பு கொள்ளும் முயற்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எங்க சார்? இல்ல, இப்ப அண்டர் கண்ட்ரோல் தான். அமோனியா கசிவு ஏற்பட்ட ஆலை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். அமோனியா கசிவு ஏற்பட்ட இடத்தில் பல்வேறு வகையான காற்று மாசு கண்டறியப்பட்டதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் தகவல். காற்றில் அமோனியாவின் அளவு 200 ppm முதல் 300 ppm வரை கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாயு கசிவு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அமோனியாவை பெருமளவில் சுவாசித்துள்ளனர் என சுகாதாரத்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒவ்வொன்றாக உடல் உறுப்புகள் செயல் இழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சுவாசித்த அமோனியா அவர்களின் உடலில் சென்று கடும் காரத்தன்மை கொண்ட அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறியதாக விசாரணையில் தகவல் கிடைத்துள்ளது. சுவாச பாதை வீங்கி அடைபட்டதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளன. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து மக்கள் சற்று நிம்மதி. கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, சிவகங்கை மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெற்றது. முறைகேடுகளை தவிர்க்கும் பொருட்டு பயோமெட்ரிக் உட்பட தீவிர சோதனைக்கு பின் மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். 551 நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 5440 மையங்களில் நீட் மறுதேர்வு நடைபெற்றது. 22,79,000 பேர் தேர்வு எழுதும் நிலையில் 6,669 ஊழியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் 307 தேர்வு மையங்களில் 1,42,489 பேர் நீட் மறுதேர்வை எழுதினர். சென்னை, நெல்லை, மதுரை, கோவை என மாநிலம் முழுவதும் உள்ள மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நீட் மறுதேர்வில் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் தேர்வு மையங்களில் 1,38,000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது. 5,440 மையங்களில் 51,000 ஜாமர்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. நீட் மறுதேர்வு எழுதிய மாணவர்களிடம் தேசிய தேர்வு முகமை கருத்து கேட்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு கடினமாக இருந்ததா, மிக கடினமாக இருந்ததா, ஓரளவிற்கு எளிதாக இருந்ததா அல்லது மிக எளிதாக இருந்ததா என கேட்க உள்ளது. சென்னை ஆவடியில் பள்ளி மாறி நீட் தேர்வு எழுத வந்த மாணவரை தனது வாகனத்தில் ஏற்றி உரிய நேரத்தில் தேர்வு மையத்தில் காவல் ஆய்வாளர் சேர்த்தார். கடைசி நிமிட பதற்றத்தில் இருந்த மாணவருக்கு உதவி செய்து சரியான நேரத்தில் தேர்வு எழுத வைத்த காவல்துறையினருக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன.
ஏறு 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 ஏறுப்பா ஏறு ஏறுறா டேய் வண்டியில ஏறுறா வண்டியில ஏறு வண்டியில ஏறு ஏறா உள்ள ஏறு ஓசூர் அருகே நீட் மறுதேர்வு எழுதவிருந்த 20 வயது மாணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. ஏற்கனவே 3 முறை தேர்வில் தோல்வியடைந்த நிலையில் கடிதம் எழுதி வைத்து விபரீத முடிவு. நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் தாவேகாவின் உறுதியான நிலைப்பாடு என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு தற்கொலைகளுக்கு மத்திய அரசே பொறுப்பு என குற்றம் சாட்டிய அவர் மாணவர்கள் தவறான முடிவெடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த தேர்வு எதுக்கு வச்சாங்க? நல்ல மாணவர்கள் தகுதியான மாணவர்கள் உள்ள வரணும். அதுக்கான இதுவே பர்பஸே சால்வ் ஆகல. ஆயிரக்கணக்கான பேர் சும்மா வந்து இந்த மாதிரியான தவறான முறையில் உள்ள வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வேறு வழியே இல்லாமல் கடைசி நேரத்தில் அப்ரூவ் பண்ணி இதை இனிமேல் தடுக்க முடியாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் விட்டாங்க. திரும்ப அடுத்ததாக திருத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமை. இப்போ 2வது தடவை எழுதுறாங்க. இப்போ போன வாரம் ஒரு மாணவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு யார் பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பான. இந்த தவறுக்கு கண்டிப்பாக மோடி தான் பொறுப்பாக இருக்கணும். இனிமேலாவது தவறை உணர்ந்து இந்த நீட்டு தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு முன்னாடி எப்படி ப்ராசஸ் வச்சோ அதே மாதிரி போகலாம். கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 அதிநவீன கடற்படை போர் கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். INS துனகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரோ ஆகிய கப்பல்கள் இந்திய கடற்படையில் முறைப்படி இணைக்கப்பட்டது. अंततः वो ऐतिहासिक क्षण जिसका हम सभी को बेसब्री से इंतजार था। देवियों और सज्जनों, भारत की समुद्री यात्रा का यह एक अत्यंत गौरवशाली पल है। भारतीय नौसेना के 3 महाबली युद्धपोत आपके समक्ष प्रस्तुत हैं। நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட போர் கப்பல்களின் தயாரிப்பில் 200க்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பங்களித்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவை கடல்சார் வல்லரசாக மாற்ற கப்பல் கட்டும் துறைக்காக 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 12வது சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாட்டம். ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னாடி தள்ளி பின்னாடி பெண்ட் பண்ணுங்க, பெண்ட் பேக், அகைன் கம் அப். அதே மாதிரி கையை ரைஸ் பண்ணிக்கிட்டே மேலே வாங்க. திரும்ப பின்னாடி ஒரு பேக் பெண்டிங் கொடுங்க, பெண்ட் பேக். ஏன்னா கவுண்டர் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா பெயின் வரும். ஓகே, then exhale completely, inhale deeply. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் உள்ள கேரிசன் மைதானத்தில் 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாநில அளவிலான பிரம்மாண்ட விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார். அம்மாநில முதல்வர் டாக்டர் மோகன் யாதவ் மற்றும் ஆளுநர் மங்குபாய் பட்டேல் ஆகியோருடன் இணைந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டார். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருள் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் அவசியமானது என்றும், யோகா என்பது மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய உன்னதமான கொடை என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். श्वास भरते हुए सिर को बीच में लाइए। एक बार पुनः श्वास भरते हुए सिर को सामान्य स्थिति में लाइए। पुनः श्वास भरते हुए सामान्य स्थिति में आ जाइए। हथेली को पलटकर ऊपर की तरफ करिए। श्वास छोड़ते हुए कोहनी नीचे। एक बार और इस अभ्यास को दोहरा जाइए। சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் பிரதமர் மோடி தலைமையில் 35,000 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி. மேற்கு வங்க ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். श्वास लेते हुए कोहनी को ऊपर और धीरे धीरे श्वास छोड़ते हुए नीचे, और दोनों हाथों को नीचे की तरफ लेके आइए और पुनः सामान्य स्थिति में
विश्राम कीजिए। धीरे धीरे श्वास छोड़ते हुए दाएं तरफ राइट साइड कमर से घुमाइए। শ্বাস ছাড়তে ছাড়তে শরীরকে ডান দিকে ঘোরান। इस अवस्था में थोड़ी देर बने रहिए और धीरे धीरे श्वास लेते हुए पुनः सामान्य स्थिति में आइए। শ্বাস ছাড়তে ছাড়তে স্বাভাবিক অবস্থায় ফিরে আসুন। इसका अभ्यास विपरीत दिशा में भी करेंगे। বিপরীত দিশা থেকেও আপনি এই অভ্যাসটা করুন। யோகாவை வருடத்தில் 365 நாட்களும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் நடந்த சர்வதேச யோகா தின நிகழ்வில் யோகா முதுமையிலும் ஆரோக்கியமாக வாழ பாதை காட்டும் என பிரதமர் பேசினார். பனிரெண்டாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா பயிற்சி நிகழ்ச்சியில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்து கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுடன் இணைந்து பல்வேறு ஆசனங்களை செய்த சபாநாயகர் ஓம் பிர்லா, யோகா என்பது இந்தியாவின் ஆன்மா, அது தற்பொழுது உலகத்தின் நம்பிக்கையாக மாறியுள்ளது என குறிப்பிட்டார். மேலும் நாடாளுமன்றத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பு என்றும் அதை எதிர்கொள்ளும் சகிப்புத்தன்மையையும் மன அமைதியையும் யோகா வழங்குகிறது என்றும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். अपने ऊपर वाले हाथ को देखने का प्रयास करेंगे। श्वास भरते हुए वापस आ जाएंगे। अब राइट हैंड को फोल्ड करेंगे। दोनों हाथों को फोल्ड करते हुए अपनी कमर के पीछे रखेंगे, शोल्डर्स पे रखेंगे। अब अपने लेफ्ट लेग को फोल्ड करेंगे, लेफ्ट हैंड कमर के पीछे रहेगा और राइट हैंड से अपने लेफ्ट पैर को पकड़ने का प्रयास करेंगे। अपनी गर्दन को एक बार फिर से ऊपर उठाएंगे, लेग से भी करेंगे। श्वास भरते हुए अपना लेफ्ट लेग ऊपर उठाएंगे, घुटना सीधा करते हुए। 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு டெல்லி தேசிய போர் நினைவு சின்னத்தில் சிறப்பு யோகா பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாட்டின் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்திய பின் அங்கு நடைபெற்ற யோகா நிகழ்வில் அவர் சிரமமின்றி அனைத்து ஆசனங்களை செய்து யோகா தினத்தை கொண்டாடினார். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அசாம் மாநிலம் தேஜ்பூரில் நடைபெற்ற சிறப்பு யோகா பயிற்சி நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கலந்து கொண்டார். அங்குள்ள ராணுவ முகாமில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட நிகழ்வில் தற்பொழுது பணியில் இருக்கும் ராணுவ வீரர்கள், ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடன் இணைந்து அவர் லாவகமாக யோகாசனங்களை செய்து யோகா தினத்தை கொண்டாடினார். லடாக் எல்லை பகுதியில் அமைந்துள்ள பாங்காங் தசோ ஏரிக்கரையில் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் யோகா தினத்தை கொண்டாடினர். ஐடிபிபியின் 47வது பட்டாலியன் வீரர்கள் குளிரையும் பொருட்படுத்தாமல் உற்சாகத்துடன் பல்வேறு யோகாசனங்களை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். गोपियाना से ये पीछे है। சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரம்மா குமாரிகள் மற்றும் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் சிறப்பு யோகா பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பர்வேஷ் வர்மா கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். பவன முக்தாசனம், சீதலி பிராணாயாமம் மற்றும் பிராமரி பிராணாயாமம் உள்ளிட்ட உடலுக்கும் மனதுக்கும் வலிமையை சேர்க்கும் பல்வேறு ஆசனங்கள் இந்த நிகழ்வில் செய்து காண்பிக்கப்பட்டன. மன அமைதி மற்றும் கவனத்தை கூட்டும் இந்த யோகா கலை மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் என இந்த நிகழ்வில் வலியுறுத்தப்பட்டது.
ஜம்மு காஷ்மீரில் உள்ள உலக புகழ்பெற்ற சனாப் ரயில் பாலத்தின் மீது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு NCC எனப்படும் தேசிய மாணவர் படையினரின் சிறப்பு யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகின் மிக உயரமான இந்த ரயில் பாலத்தின் மீது NCC மாணவர்கள் நேராக நிமிர்ந்து நின்று தோள்பட்டை மற்றும் கழுத்துக்கான சுழற்சி பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை சீரான மூச்சு பயிற்சியுடன் செய்து அசத்தினர். உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் யோகா கலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த உன்னத நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள புனித கங்கை நதியில் யோகா தினத்தை முன்னிட்டு படகுகளின் மீது அமர்ந்து பொதுமக்கள் யோகாசனம் செய்த அற்புத நிகழ்வு நடந்துள்ளது. கங்கை கரையில் சூரிய உதயத்தின் போது நடைபெற்ற இந்த நதிநீர் யோகா நிகழ்வில் நூற்றுக்கணக்கானோர் படகுகளில் வரிசையாக அமர்ந்து பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர். ஆன்மீக சிறப்பும் உடல் ஆரோக்கியமும் இணையும் வகையில் கங்கை நதியின் மேல் அமைதியான சூழலில் நடைபெற்ற இந்த அரிய யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. சீனாவில் உள்ள ஷாங்காய் இந்திய தூதரகம் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்வு கொண்டாடப்பட்டது. ஆரோக்கியமான முதுமையை வலியுறுத்தும் மைய கருப்பொருளுடன் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்வில் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். CBSE 12ஆம் வகுப்பு மறு மதிப்பீடு முடிவுகள் விரைவில் வெளியாகும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு புரியவில்லை என்பதால் நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் மாற்றம். திறன் மேம்பாடு திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். யாரும் எதையும் ஸ்டிக்கர்லாம் ஓட்டலைங்க. அந்த திட்டத்தோட பெயர் புரிகிற முறையாக இருக்கணும். நீங்கள் அது ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடுன்னு பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் நான் முதல்வனா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏதோ சிஎம் அடுத்து வந்து முதல்வர் ஆக்கிறதுக்கு ஏதோ நடக்குது போல நினச்சிக்கிறாங்க. அதுதான் அவங்க வீட்டில் வாரிசு அடிப்படையில் நடக்குது. அப்புறதுக்கு இப்படி ஒரு பேர், அது ஸ்கில் டெவலப்மெண்ட். அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் மாற்றிருக்கோம். அதனால் ஒன்றும் பெருசாலாம் அந்த திட்டம் தொடருது. பேர் மட்டும் கன்ஃபியூசிங்காக இருக்குது. யாருக்காவது நான் முதல்வன் திட்டம் என்னன்னு கேட்டு பாருங்கள், யாருக்குமே தெரியாது. திறன் மேம்பாடு தான் அவங்க அதோடைய அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை திறன் மேம்பாடு. ஸோ திறன் மேம்பாடுன்னு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாற்றிருக்கோம். அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ். வரும் காலத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரே கட்சியாக செயல்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என CPM மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். ஓட்டுக்காக இருவரும் சாதிய பாகுபாடுகள் மற்றும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக களத்தில் நின்று போராடுவது இல்லை என்றும் சாடியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.